சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல டீமன் சிட்டி அப்படிங்கிற ஜாப்பனீஸ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ரத்தம் தெறிக்க ஒரு ரிவெஞ்ச் டிராமாவா கொடுத்திருக்காங்க. மார்கோ, கில், ஜான்விக் இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதே மாதிரியான ஒரு ஸ்டைல்ல கொடுக்கப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் டிராமா தான் இந்த டீமன் சிட்டி. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே சகாட்டா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு பயங்கரமான ஹீட்மேனா இருக்காரு. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு கேங்க சும்மா அடிச்சு தும்சம் பண்றாரு. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த தொழிலை விட்டுட்டு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. ஹீரோவுக்கு ஒரு மனைவி, ஒரு குழந்தை இருக்கு. தன்னுடைய குடும்பத்தோட ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கும் போது ஒரு கும்பல், ஒரு மாஸ்க் போட்ட ஒரு கேங்கு அவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவருடைய கண் முன்னாடியே அவருடைய மனைவி, குழந்தைய கொலை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவையும் பாத்தீங்கன்னா ஒரு நடைபெணமா மாத்துறாங்க. ஹீரோ கோமா ஸ்டேஜுக்கு போயிடாரு. பல வருடங்கள் கோமா ஸ்டேஜ்லயே இருக்கிறாரு. கண் விழிச்சு பாக்குற நம்ம ஹீரோ தன்னுடைய குடும்பத்தை கொண்டவங்களை பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய நீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், புதுமை அப்படிங்கிறது இல்லைங்க. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில ஆனஸ்ராஜ் காலகட்டத்தில இருந்து எக்கச்சக்கமான தமிழ் படங்கள், இந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட படங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல என்ன புதுமை அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த படத்தினுடைய செட்டப் தாங்க. அதாவது ஒரு சிட்டி பேஸ்டு ரிவெஞ்ச் டிராமாவா கொடுத்திருப்பாங்க. சிங்காங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டி, அந்த தலைநகரத்தை யாரு ஆள போறாங்க அப்படிங்கிற ஒரு பகையோடு இந்த படத்தினுடைய கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஆரம்பத்துல வர அந்த ஹாஸ்பிட்டல் சண்டை காட்சி ஆகட்டும், அதே போல டுவர்ட்ஸ் இந்த மிடில் கிளைமேக்ஸ்ல வர அந்த சண்டை காட்சி ஆகட்டும் வேற லெவல்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதே போல இந்த படத்தினுடைய ரானஸ், ரத்தம் தெறிக்க இந்த படத்தினுடைய ரானஸ கொடுத்திருந்தாங்க. கபாலி படத்துல வர மாதிரி இந்த படத்துக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட்டை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படம் ஒரு 1.25 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படம். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஒரு ரத்தம் தெறிக்க ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த படத்துல எனக்கு என்ன பிரச்சனையா பட்டது அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதைக்களம். இதுல புதுமை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே புதுசா ட்ரை பண்ணல. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி பிளாட்டா போகும். இந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட படங்கள் நம்ம எக்கச்சக்கமா பார்த்திருக்கோம். அதனால பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்ஷன்ல போக்கஸ் பண்ண அந்த அளவுக்கு கதையில கொஞ்சம் போக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். மொத்தத்துல ஓவராலா ஒரு தரமான படம் தான். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட். இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.2. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.